for public 2024. ஆமாங்க, ஒரு மிக மிக முக்கியமான 5 மதிப்பெண் வினாக்கள். சரிங்களா? சோ நம்ம பப்ளிக் எக்ஸாம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. சோ அந்த பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்காக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கு. ஓகேவா? சோ இது பகுதி 2. தயவு செஞ்சு பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு அப்புறம் பார்ட் 2 வாங்க. சோ பகுதி 1ல 5 ஸ்டார் கொஸ்டின் சொல்லியிருக்கேன். சோ அந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லா பார்த்துட்டு அது 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும், நல்லா பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இந்த பகுதி ஈஸியா இருக்கும். சரிங்களா? அடுத்தது பகுதி 2, அதாவது 7 wonders for public 2024. சோ பார்ட் 1ல 5 ஸ்டார்ஸ் பார்த்தோம், பார்ட் 2ல 7 wonders பார்க்க போறோம். சோ 7 wonders of 5 mark questions. ஓகேவா? ஓகே. சோ இந்த பார்ட்ட பொறுத்த வரைக்கும் 7 questions தான் இருக்கும். சரிங்களா? சோ அந்த 7 questions மட்டும் பார்த்தா போதும் இந்த பார்ட்ல. ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினா, சோ இது வரைக்கும் பார்க்காதவங்க தயவு செஞ்சு நம்ம சேனல் சோ தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்காக மட்டும் தான். சோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் சோ உங்களுக்காக மட்டும் தான். சோ 5 மார்க்ஸ் பகுதி இந்த மாதிரி பகுதி வாரியா பார்த்துட்டு வரும்போது ரொம்ப உங்களுக்கு எளிமையா பார்த்த மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி பகுதி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், எல்லா அத்தியாயமும் கவர் பண்ணிட முடியுமா மேம்? நிச்சயமா கவர் பண்ணிட முடியும். சோ அதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஷெட்யூல்ஸ் ஏதாவது தேவைன்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். சோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சோ அது மட்டும் இல்லாம சோ இன்னைக்கு பார்க்க போது 7 wonders. இதுல இருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாமே ரிவிஷனுக்கு ஆகட்டும் பப்ளிக் ஆகட்டும் நிச்சயமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால நீங்க தயவு செஞ்சு இதை நல்லா பாத்துக்கணும். சரியா? ஓகே. சோ 7 wondersல ஃபர்ஸ்ட் வண்டர் என்ன அப்படின்னா, வெக்டர் முறையில் cos alpha minus beta equal to cos alpha cos beta plus sin alpha sin beta என நிரூபிக்க. சோ வெக்டர் முறையில இது நீங்க நிறுவணும். சரியா? சோ cosல இருக்கு ஃபங்க்ஷன். சோ cosல இருந்தா ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், காஸ்ல இருந்தா டாட் எடுக்கணும், சைன்ல இருந்தா கிராஸ் எடுக்கணும். இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். சரிங்களா? சோ காஸ்ல இருந்தா டாட், சைன்ல இருந்தா கிராஸ். சரிங்களா? இப்ப எதுல இருக்கு क्वेश्चन? காஸ்ல இருக்கு. காஸ்ல இருந்தா என்ன பண்ணணும்? டாட் எடுக்கணும். ஓகேவா? இது மட்டும் ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் டயகிராம் போட்டோம்னா இது ரொம்ப எளிமையா இருக்கும். சோ வரைபடம் போட்டுலாம். சோ எப்படி இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் அச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ் அச்சு ஒய் அச்சு எடுத்துக்கோங்க. இது எக்ஸ், இது ஒய். இப்ப எதுக்கு போடணும்? காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா. மைனஸ்னா எல்லாமே இந்த முதல் கால பகுதியிலே முடிஞ்சிடும். சரிங்களா? பிளஸ் வந்தா மட்டும் இந்த ரெண்டாவது கால பகுதிக்கு வரும். சரிங்களா? மைனஸ்னா முதல் கால பகுதியிலே முடிஞ்சிடும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னது? மைனஸ். சோ மைனஸ் தான் இந்த கால பகுதிக்குள்ளேயே முடிஞ்சிடும், இந்த கால பகுதிக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எப்படி போடுறதுன்னு பாருங்க. இங்க இருந்து மைனஸா? சோ ஃபர்ஸ்ட் ஆல்பாக்கு போடணும். சோ இங்க இருந்து ஒரு கோடு போகும், அது ஏன்னு வச்சுக்கோங்க, கேபிட்டல் ஏன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இங்க இருந்து ஒரு கோடு போகும், அதாவது ஏ முடியறது எம். அடுத்தது ஒரு கோடு போகும், அத பின்னு வச்சுக்கோங்க, இது என். சரியா? இது வந்து ஏ வெக்டார், இது வந்து பி வெக்டார். புரிஞ்சுதுங்களா? ஏ வெக்டார், பி வெக்டார். ஓகே. சோ இப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்? இது ஃபுல்லா கவனிங்க, இது ஃபுல்லா ஆல்பா. அப்ப இங்க இருந்து ஒண்ணு போயிருக்கு இல்லையா? சோ இங்க இருந்து இப்படி ஒண்ணு போயிருக்கு. சோ இது எப்படி இருக்கும்? இங்க இருந்து போனது எப்படி இருக்கும்? பீட்டான்னு இருக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? சோ இந்த பகுதி மட்டும் பீட்டா, இது பி வெக்டார். இந்த பகுதி மட்டும் பீட்டா, அது ஃபுல் பகுதி ஆல்பா. அப்போ இந்த பகுதி எப்படி இருக்கும்? இது ஃபுல்லா ஆல்பா, கவனிங்க, இது ஃபுல்லா ஆல்பா, இது மட்டும் பீட்டா. அப்போ இந்த பகுதி எப்படி இருக்கும்? ஆல்பால இருந்து பீட்டாவை கழிச்சு அந்த பகுதியா? அப்போ ஆல்பா மைனஸ் பீட்டா. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இப்ப இங்க இருக்க புள்ளி எப்படி இருக்கும்? இங்க இருக்கிற புள்ளி எப்படி இருக்கும்? இதை மட்டும் பாருங்க. இதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும். இது முதல் கால பகுதியில இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் காஸ் ஆல்பா, அப்புறம் சைன் ஆல்பா. முதல் கால பகுதியில ரெண்டுமே பிளஸ் தான் இல்லையா? எல்லாமே பிளஸ் தான். சோ அதனால காஸ் ஆல்பா பிளஸ் சைன் ஆல்பா. அடுத்தது இரண்டாவது கால பகுதியில பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா பீட்டால இருக்கு, எல்லாமே பீட்டால இருக்கு. சோ பீட்டால இருந்துச்சுன்னா எப்படி எடுத்துக்கலாம்? காஸ் பீட்டா, சைன் பீட்டா. இது முதல் கால பகுதியில தான் இருக்கு, ரெண்டுமே பிளஸ் தான். சோ காஸ் பீட்டா, சைன் பீட்டா. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இதுல ஐ ஜே எல்லாமே மார்க் பண்ணணும். சோ அதை எப்படி மார்க் பண்றதுன்னு சொல்றேன். சோ எப்படி ஐ கேப் ஜே கேப் எப்படி மார்க் பண்றதுன்னு சொல்றேன். இது ஐ கேப், இந்த பைக்க போறது ஜே கேப். எக்ஸ்ல போறது ஐ கேப்,
வயல போறது ஜேக்கப். ஓகேவா? சோ இவ்வளவுதான் வரைபடம். சரிங்களா? சோ இந்த வரைபடத்தை வச்சு எப்படி எழுதலாம் அப்படிங்கறதா. சோ இப்ப ஏ வெக்டார் பாருங்களேன். ஏ வெக்டார் எப்படி போயிருக்கு? ஏ வெக்டார் வந்து இந்த கோட்ல போயிருக்கு. சோ அப்ப இந்த கோட்டோடது என்ன? இந்த ஏ தான். சோ இதை வச்சுதான் ஏ வெக்டார் எழுதணும். எப்படி எழுதலாம்னு பாருங்க. ஏ வெக்டார் ஈக்குவல் டு என்னது? காஸ் ஆல்பா சைன் ஆல்பா. அப்ப காஸ் ஆல்பா ஐ கேப் cos alpha I cap plus sin alpha j cap. cos alpha I cap plus sin alpha j cap. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ cos alpha I cap plus sin alpha j cap. ஓகேவா? ஓகே. இதே மாதிரி b வெக்டார் எடுக்கணும். b வெக்டார் எப்படி எடுக்கலாம்? அதே மாதிரி தான். சோ b வெக்டார் எதுல இருக்கு? b வெக்டார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுல இருக்கு? b வெக்டார் இந்த கோட்ல இருக்கு. சோ இது இப்படி போய் இப்படி இறங்குது இல்லையா? சோ இதுதான் b வெக்டார். சோ b வெக்டார் இதுல வச்சு எப்படி எழுதிக்கலாம்? b வெக்டார் ஈக்குவல் டு cos பீட்டா i cap plus sin பீட்டா j cap. ஓகேவா? சோ b வெக்டார் ஈக்குவல் டு cos பீட்டா i cap plus sin பீட்டா j cap. ரெண்டுமே பிளஸ் தான். சோ அதனால பிரச்சனை இல்லை. எல்லாமே முதல் கால பகுதியில் தான் வருது. முதல் கால பகுதியில எல்லாமே பிளஸ் தான். ஓகேவா? சரி, இப்போ ஏ எடுத்தாச்சு, பி எடுத்தாச்சு. ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இது காஸ் இல்லையா? சோ காஸ் தான் என்ன சொன்னேன்? டாட் எடுக்கணும்னு சொன்னேன். இப்போ ஏ டாட் பி. சோ ஏ டாட் பி அப்படிங்கிறது என்ன? mod a mod b cos theta இல்லையா? சோ mod a mod b cos theta. சோ தீட்டாங்கிறது என்ன இந்த இடத்துல? இதுதான் தீட்டா. சோ தீட்டாங்கிறது என்னது? ஆல்பா மைனஸ் பீட்டா. அந்த ரெண்டுக்கும் ஏக்கும் பிக்கும் நடுவுல இருக்கிறதா தீட்டா. சோ இந்த ஏக்கும் பிக்கும் நடுவுல இருக்கிறது என்ன? ஆல்பா மைனஸ் பீட்டா. சோ ஆல்பா மைனஸ் பீட்டா. புரிஞ்சுதுங்களா? சோ இங்க ஏவும் பியும் யூனிட் வெக்டார்ஸ். அதாவது யூனிட் வெக்டார்ஸ்னா என்னங்க? ஓரழகு வெக்டார்கள் இல்லையா? சோ ஓரழகு வெக்டார்கள் ஏபி எல்லாம். சோ அப்ப இதோட மதிப்பெல்லாம் ஒன்னாதான் இருக்கும். mod a ஓட mod a வெக்டாரோட மதிப்பு mod b வெக்டாரோட மதிப்பெல்லாம் ஒன்னாதான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா இது ஓரழகு வெக்டார்கள். சரியா? ஓகே. சோ அப்போ இதோடது ஒன்னா இருக்கும், இதோடது ஒன்னா இருக்கும். அப்ப cos ஆல்பா மைனஸ் பீட்டா மட்டும் இருக்கும் இல்லையா? சோ 1 கூட எதை பெருக்கினாலும் அதே தான் வரப்போகுது. சோ அப்ப cos ஆல்பா மைனஸ் பீட்டா. சோ இதுதான் a வெக்டார் டாட் b வெக்டார். புரிஞ்சுதுங்களா? சோ இத 1 ன்னு வச்சுக்கலாம். இப்போ a டாட் b அதோட விதிப்படி எப்படி எழுதிக்கலாம்னா, விதிப்படி a டாட் b எப்படி எழுதிக்கலாம்? a வை எழுதி டாட் போட்டு b எழுதணும். a என்ன? cos ஆல்பா I cap plus sin alpha j cap dot cos beta I cap plus sin beta j cap. So dot எடுக்கணும். புள்ளி பெருக்கல். எப்படி புள்ளி பெருக்கல் எடுக்கலாம்? I cap ஓட ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கணும். So அப்ப cos alpha cos beta plus j cap ஓட ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கணும். அப்ப sin alpha sin beta. அவ்வளவுதான் புள்ளி பெருக்கல். சரிங்களா? ஓகே. சோ இதுவும் a டாட் b தான் இல்லையா? சோ இது ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 மற்றும் 2ல இருந்து ரெண்டு பக்கமே a டாட் b இருக்கு. இடது பக்கம் பாருங்களேன், 1லயும் 2லயும் ரெண்டு பக்கமே a டாட் b இருக்கு. அப்ப ரெண்டோட வலப்பக்கத்தையும் சமப்படுத்திக்கலாமா? சரி வாங்க. சோ 1 மற்றும் 2ல இருந்து cos alpha minus beta equal to cos alpha cos beta plus sin alpha sin beta. புரிஞ்சுதா? ஓகே. சோ இது வந்து நிரூபியாச்சு. ஓகேங்களா? சோ இதுதான் நிறுவ வேண்டிய விஷயம் இல்லையா? பாருங்களேன், அதுவே நமக்கு கிடைச்சிருச்சா? அவ்வளவுதான். சோ ரொம்ப சிம்பிளா போட்டிருக்கேன். சரிங்களா? ரொம்ப காம்ப்ளிகேட்டடா உங்களுக்கு கொண்டு போல. எந்த அளவுக்கு சிம்பிளா முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளா முடிச்சிருக்கேன். சரிங்களா? சோ இதே மாதிரி இது பயிற்சியில் உள்ள கேள்வி. இதே மாதிரி எடுத்துக்காட்டுல ஒரு கேள்வி இருக்கு. சோ அந்த கேள்வியை நீங்க எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? சோ பண்ணுவீங்கல்ல? ஓகே. சோ அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா இது வந்து காஸ்ல இடமா, அடுத்தது பாத்தீங்கன்னா சைன்ல இருக்கும். ஓகேவா? சோ நம்ம ரெண்டுலயும் பாத்துட்டோம்னு வைங்களா, ரெண்டுல எதை கேட்டாலும் எழுதிடலாம். சரிங்களா? ஓகே.
எடுத்துக்காட்டு 6.5 இதுல என்னன்னா சைன் வச்சு சொல்லிருப்பாங்க. சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்பா சைன் பீட்டான்னு சொல்லியிருக்காங்க. சோ இது இப்படி நிறுவ சொல்லியிருக்காங்க. சரியா? சோ இது எப்படி நிறுவ? இதுக்கும் ஃபர்ஸ்ட் வரைபடம் போட்டுலாம். இது ஆல்பா மைனஸ் பீட்டா கேள்விதான் இல்லையா? ஓகே, சோ இதுவும் ஆல்பா மைனஸ் பீட்டால தான் இருக்கு. ஆனா சைன்ல இருக்கே, சைன்னா என்ன சொல்லிருக்கேனா கிராஸ் இல்லீங்களா? காஸ்னா டாட், சைன்னா கிராஸ் இல்லீங்களா? ஓகே, இதே மாதிரி பயிற்சியில் ஒரு கேள்விகள் இருக்கும். அந்த கேள்வி வந்து உங்களுக்கு ஹோம்வொர்க். ஓகேவா? சோ அதை போட்டு நீங்க கமெண்ட் பண்ணணும். சரியா? சரி, இப்போ சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்பா சைன் பீட்டான்னு சொல்லணும் இல்லையா? ஓகே, சோ வரைபடம் போட்டுடலாமா ஃபர்ஸ்ட்? ஓகே, சோ வரைபடம் போட்டுடலாம். இது எக்ஸ், இது ஒய். சரிங்களா? சோ வரைபடம் மைனஸ் தான் என்ன சொல்லிருக்கேன், இந்த பகுதிக்குள்ளேயே முடிஞ்சிரும் சொல்லிருக்கேன். பிளஸ்ஸா இருந்தாதான் கீழே வரும்னு சொல்லிருக்கேன் இல்லையா? சோ மைனஸ் தான், சோ இந்த பகுதியிலேயே வச்சு முடிச்சிடலாம். அதே மாதிரிதான் வரைபடம் போடணும். சரியா? டிஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. சரிங்களா? நீங்க பயப்படவே வேணாம். அதே மாதிரிதான் வரைபடம். சோ இங்க இருந்து ஒண்ணு எடுப்போம். எம்னு வச்சுக்க போறோம். எம்னு வச்சுக்க போறோம். அடுத்து திருப்பி இது வந்து ஆல்பா. இதோட கோணம் என்ன? ஆல்பா. இதை ஏன்னு வச்சுக்கலாம். இதை ஏ வெக்டார்னு வச்சுக்கலாம். திருப்பி ஒன்னு எடுக்கணும். பின்னு வச்சுக்கலாம். அத இது என்னன்னு வச்சுக்கலாம். இத வந்து பீட்டான்னு வச்சுக்கலாம். அப்போ இது மட்டும் எப்படி இருக்கும்? மொத்த ஆல்பா, இது பீட்டா. அப்ப இது மட்டும் வேணும்னா ஆல்பா இருந்து பீட்டாவை கழிச்சா இது மட்டும் கிடைச்சிரும். அப்ப ஆல்பா மைனஸ் பீட்டா. புரிஞ்சுதுங்களா? ஆல்பால இருந்து இந்த பீட்டாவை கழிச்சா மேல இருக்கக்கூடிய இது கிடைச்சிரும். ஓகேவா? அதுதான் கான்செப்ட். இது பின்னு வச்சுக்கோங்க. சோ இது எல்லாமே முதல் கால பகுதியிலேயே இருக்கு. அப்ப எல்லாமே பிளஸ் தான். கண்ணை மூடிட்டு. சோ இங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் காஸ் தான் வரும். காஸ். இது கோணம் என்ன? ஆல்பா. சோ காஸ் ஆல்பா. அப்புறம் சைன் ஆல்பா. அடுத்தது இங்க கோணம் என்ன? பீட்டா இல்லையா? சோ அப்ப காஸ் பீட்டா சைன் பீட்டா. ஒண்ணு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சைன்ல வரும்போது கே அப்படிங்கறது ஒண்ணு வரும். கே கேப்னு வரும். நம்ம காஸ்ட் எடுக்கும் போது ஐ கேப் ஜே கேப் எடுப்போம். அதோட நிப்பாட்டிடுவோம். ஆனா சைனுக்கு எடுக்கும் போது ஐ கேப் ஜே கேப் வரும். கட்டாயம் கே கேப் வரும். சரிங்களா? சோ கே கேப் எப்படி வருது அப்படின்னா, இந்த சைனுக்கு மட்டும் நம்ம பார்க்கும்போது தளங்கள் தானே. சோ தளம் அப்படிங்கும் போது இந்த பக்கம் ஒரு தளம் இருக்கும். ஐ ஜே, இது ஐயா இருந்து, இது ஐ கேப், இது ஜே கேப். கே கேப்புங்கிற தளம் இப்படி இருக்கும். சரிங்களா? இது அப்படியே அந்த பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? சோ அப்ப கே கேப்புங்கிற தளம் இங்கதான் இருக்கு. அப்போ அது சேர்த்தி எழுதணும். அது எப்படி எழுதணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சைன்ல மட்டும் இந்த மாறுபாடு நடக்கும். சரிங்களா? ஓகே, ஓகேவா? ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஏ வெக்டார் எழுதிடலாம். ஏ வெக்டார் அதே காசுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே தான். அங்க டாட், இங்க கிராஸ், மித்தபடி ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். சரிங்களா? ஓகே, சோ அதை பார்த்துட்டீங்கன்னா ஈஸியா தான் இருக்கும். சோ ஏ கேப் என்ன? ஏ வெக்டர் என்ன? சோ ஏ வெக்டர் அப்படிங்கிறது, சோ ஏ வெக்டர் எதுல வருது? இதுல வருது இல்லையா? சோ இதுல வரங்காட்டி நம்ம இத வச்சுதான் எழுதணும். சோ இத வச்சுதான் எழுத போறோம். சரிங்களா? சோ காஸ் ஆல்பா சைன் ஆல்பா யூஸ் பண்ணி தான் எழுத போறோம். சோ அப்ப காஸ் ஆல்பா எது கூட வருது? காஸ் ஆல்பா ஐ கேப். ஐ கேப்னா கீழ இருக்குது. சோ ஐ கேப் பிளஸ் சைன் ஆல்பா ஜே கேப் இல்லையா? சோ பிளஸ் சைன் ஆல்பா ஜே கேப். அடுத்தது பி வெக்டர் அதே மாதிரி தான், எந்த சேஞ்சஸும் இல்ல. சோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चन பார்த்து இந்த क्वेश्चन வாங்க. சரிங்களா? ஓகே, சோ பி வெக்டர் அப்படிங்கிறது எதை பொறுத்து வருது? பி வெக்டர் அப்படிங்கிறது இதை பொறுத்து வருது இல்லீங்களா? சோ இதுதான் பி வெக்டர். சோ அந்த பி வெக்டர் எப்படி எழுதிக்கலாம்? இதை வச்சுதான் எழுத முடியும் இல்லையா? சோ பி வெக்டர் எப்படி எழுதிக்கலாம்? காஸ் பீட்டா ஐ கேப் பிளஸ் சைன் பீட்டா ஜே கேப்னு எழுதிக்கலாம். காஸ் பீட்டா ஐ கேப் பிளஸ் சைன் பீட்டா ஜே கேப். புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ ஏ வெக்டாரை காஸ் ஆல்பா ஐ கேப் பிளஸ் சைன் ஆல்பா ஜே கேப்னு எழுதிக்கலாம். சோ அதே மாதிரி பி வெக்டார் எப்படி எழுதிக்கலாம்? காஸ் பீட்டா ஐ கேப் பிளஸ் சைன் பீட்டா ஜே கேப் எழுதிடலாம். புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ இப்போ ஏ பி எழுதியாச்சு. ஓகேவா? சோ ஏ வெக்டார் பி வெக்டார் எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் கிராஸ் எடுக்க போறோம். சோ நான் சொன்னேன்
சைனை பொறுத்த வரைக்கும் கிராஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? சைன் வந்தாவே கிராஸ் தான், காசுனா தான் டாட். அப்போ சைனுங்கிறது என்னங்க? கிராஸ் இல்லையா? சோ அப்போ இங்க சைனுக்கு எடுக்கும் போது a cross b எடுத்துடக்கூடாது. காசுக்கு தான் a cross b, சைனுக்கு திருப்பி எழுதணும் b cross a. நான் ஒரு சில மாற்றங்கள் வரும்னு சொன்னேன். சோ அதுல ஃபர்ஸ்ட் மாற்றம் என்ன? a cross b கிடையாது, b cross a. சரிங்களா? ஓகே. சோ b cross a. எப்பவுமே கிராஸ் பெருக்கல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சோ அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்பவுமே கிராஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? மாடுலஸ் போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் i cap j cap k cap நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அலகு வெக்டர்கள் i cap j cap k cap இல்லையா? சோ k cap சைன்ல மட்டும் தான் வரும்னு சொன்னேன். அது இரண்டாவது மாற்றம், நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? b வெக்டார். b வெக்டார்ல i cap என்னன்னு பார்க்கணும். b வெக்டார்ல i cap என்ன? cos பீட்டா. சோ அதை எழுதிரணும். அடுத்தது b வெக்டார்ல j cap என்ன? sin பீட்டா. சோ sin பீட்டா எழுதிரணும். k cap இருக்கா b வெக்டார்ல? இல்ல. சோ 0 போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே. சோ அதே மாதிரி அடுத்தது a cap பார்க்கணும். அடுத்தது a cap பாருங்க. a capல i cap என்ன? சாரி, a வெக்டார்ல i cap என்ன? a வெக்டார்ல i cap cos alpha. சோ cos alpha இங்க போட்டுறலாம். அடுத்தது a வெக்டார்ல j cap பார்க்கணும். a வெக்டார்ல j cap என்ன? sin alpha. சோ sin alpha. இங்க k cap இல்ல. சோ 0. புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ எப்படி டிட்டர்மினன்ட் எடுக்கிறதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் எப்பவுமே டிட்டர்மினன்ட் விரியும் போது பிளஸ் மைனஸ் பிளஸ்ல தான் விரியும். ஸோ பிளஸ் மைனஸ் பிளஸ்ல தான் விரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ கேப் எடுக்க போறோம். ஸோ ஐ கேப் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஐ கேப்போட ரோவையும் அந்த ஐ கேப்போட காலத்தையும் கட் பண்ணிடணும். ஸோ ஐ கேப் எடுத்துக்க போறோம், அதோட ரோவையும் காலத்தையும் கட் பண்ணிட்டு மீதி இருக்கிறத பெருக்கணும். ஸோ சைன் பீட்டா இன்டூ 0, 0 கூட எதாவது பெருக்கினாலும் 0 தான். sin alpha into 0, 0 தான். கீழ இருந்து மேல போகும்போது மைனஸோட போகும் இல்லையா? சோ மைனஸ் 0. அடுத்தது j cap எடுப்போம். அடுத்தது என்ன? j cap. சோ j cap எடுத்தோம் அப்படின்னா அந்த j cap ஓட ரோவையும் அந்த j cap ஓட காலத்தையும் அடிச்சிருவோம். அடிச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிறத பெருக்கணும். சோ எப்படி பெருக்கலாம்? sin beta into 0, 0. j cap 0, cos alpha into 0, 0 தான். 0 கூட எதை பெருக்கினாலும் 0 தான். கீழ இருந்து போகும்போது மைனஸோட போகும். சோ அதனால மைனஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஓகே. அடுத்தது k cap பொறுத்து எடுக்கணும். சோ k cap பொறுத்து எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த k cap ஓட ரோவும் அந்த k cap ஓட காலமும் கட் ஆயிடும் இல்லையா? சோ பிளஸ் k cap. இப்போ மீதி என்ன? cos beta sin alpha, cos beta sin alpha. கீழ இருந்து மேல போகும்போது மைனஸோட போகும். மைனஸ் காஸ் ஆல்பா சைன் பீட்டா. புரிஞ்சுதுங்களா? ஏதோ சந்தேகம் இருக்கா? ஓகே. சோ இப்போ which is equal to, அப்ப இது ஃபுல்லா 0 ஆயிடும், இது ஃபுல்லா 0 ஆயிடும். அது மட்டும் இருக்கும் இல்லையா? சோ அப்ப which is equal to k cap into cos beta sin alpha minus cos alpha sin beta, minus cos alpha sin beta. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இது மட்டும் நமக்கு இருக்கு இல்லையா? ஓகே. இத அப்படியே வச்சுப்போம். இது வந்து b cross a இல்லையா? b cross a. இது வந்து 1 ன்னு வச்சுக்கலாம். விதிப்படி எப்படி எழுதிக்கலாம் b cross a வை? விதிப்படி b cross a வை எப்படி எழுதிக்கலாம்? cross எப்படி எழுதிக்கலாம்? mod b vector, mod a vector, mod b vector into sin theta. தீட்டாங்கிற இடத்துல தீட்டாங்கிறது இது ரெண்டுக்கும் உள்ளதான் தீட்டா. அது ரெண்டுக்கும் உள்ள கோணம் என்ன? ஆல்பா மைனஸ் பீட்டா இல்லையா? சோ அப்ப அந்த இடத்துல என்ன வரும்? ஆல்பா மைனஸ் பீட்டா. நான் என்ன சொல்லியிருக்கேன்? எப்ப சைன் கூட வரும்போது k cap வரும்னு சொல்லியிருக்கேன். ஏன்? k cap இங்கேயும் போட்டுக்கணும். ஏன்னா k capங்கிறது அது ஒரு தளம், அது மறைஞ்சிருக்கும் தளம். சோ அதனால அது வெளிப்படையா அந்த சைன்ல மட்டும் காமிக்கணும், காசுல போட தேவையில்லை. சரிங்களா? ஓகே. சோ k cap அந்த இடத்துல சொல்லிடணும், மறந்துடாதீங்க. ஓகேவா? சைனாவே k வரணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சோ இது மூன்றாவது மாறுபாடு, நல்லா நோட் பண்ணி வச்சிருங்க. சரியா? ஓகே. சோ a b இதெல்லாம் நான் என்னன்னு சொன்னேன்? ஒரு இல்லையா? சோ ஓரலகு வெக்டர்கள், ஓரலகு வெக்டர்களோட மதிப்பு 1. சோ mod b vector 1, mod a vector 1. So 1 into sin alpha minus beta into k cap. புரிஞ்சுதுங்களா? ஓகே. So which is equal to sin alpha minus beta into k cap. இது என்னது? b vector cross a vector. இது ரெண்டாவது. புரிஞ்சுதுங்களா? So 1 மற்றும் 2 இலிருந்து இப்போ
1 மற்றும் 2 கிடைப்பன. சோ 1 மற்றும் 2 என்ன கிடைச்சிருக்கும்? சோ இது ரெண்டையும் சேர்த்து பாருங்க. ரெண்டு பக்கத்தோட இடது பக்கமும் ரெண்டு சமன்பாட்டோட இடது பக்கமும் சமமா இருக்கு. இப்போ வலது பக்கத்தை ரெண்டையும் சமப்படுத்திக்கலாமா? சோ sin alpha minus beta k cap equal to k cap into cos beta sin alpha minus cos alpha sin beta. ஓகேவா? ஓகே. சோ k cap போயிடும். அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? sin alpha minus beta equal to cos beta sin alpha minus cos alpha sin beta. புரிஞ்சுதுங்களா? சோ இதுதான் நம்ம நிறுவ வேண்டிய விஷயமா? போய் பார்க்கலாமா? cos sin alpha cos beta minus cos alpha sin beta. சோ இங்க என்ன இருக்கு? cos beta sin alpha இருக்கு. ஃபர்ஸ்ட் alpha betaங்கற வடிவத்துல தானே வரணும். சோ மாத்தி எழுதிக்கலாமா? அப்படியே மாத்தி எழுதுறதா. அப்படியே நீங்க விட்டாலும் தப்பு கிடையாது. சரியா? ஃபர்ஸ்ட் alpha beta அந்த அரேஞ்ச்மென்ட்ல வரணும்ங்கற வரிசைப்படி வரணும்ங்கறட்டி நான் எழுதுறேன். sin alpha cos beta minus cos alpha sin beta. alpha beta வரிசையில வரணும்ங்கறட்டி மாத்தி எழுதிருக்கேன். நீங்க அப்படியே விட்டாலும் தப்பு கிடையாது. சரிங்களா? ஓகே. சோ நிறுவ வேண்டிய விஷயம் வந்துருச்சா? இருக்கா? அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? சோ வெக்டர் முறையில நிறுவியாச்சு. ரொம்ப சிம்பிளா இருக்கு இது. சரிங்களா? சோ நான் உங்களுக்கு எந்த ஒரு இதையும் கொடுக்கல. என்னென்ன டாபிக் மேட்ரோ சோ அது பப்ளிக்கோட கீ ஆன்சர் படிதான் உங்களுக்கு வந்திருக்கு. சரிங்களா? சோ இது மட்டும் இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் இருந்தா போதுங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். சோ இதை தயவு செஞ்சு நல்லா கவனிச்சு இதோட மாடல் ஒண்ணு இருக்கு. இது வந்து எடுத்துக்காட்டு கேள்வி. மாடல் பயிற்சியில ஒண்ணு இருக்கு. 10வது கேள்வி பயிற்சி 6.1ல 10வது கேள்வி. அதை நீங்க போட்டு பார்த்தா எனக்கு கமெண்ட்ல ஆன்சர் சொல்லணும். சரிங்களா? மறந்துடக்கூடாது. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். ஓகேவா? ஓகே. சோ என் கூட படிச்சீங்கன்னா படிக்கிறது தெரியாது, ஈஸியா முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது எடுத்துக்காட்டு 11.16 அதாவது தேர்ட் ஒண்டர். சரிங்களா? சோ எடுத்துக்காட்டு 11.16 என்ன சொல்லிருக்காங்க? கீழ்காணும் சார்பு ஒரு நிகழ்தகவு நிறை சார்பினை குறிக்கிறது என்க. கொடுத்திருக்கிற சார்பு ஒரு நிகழ்தகவு நிறை சார்பை குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ் என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? 1 2 3 4 5 6 எக்ஸுக்கு மதிப்பு கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சி ஸ்கொயர் 2c ஸ்கொயர் 3c ஸ்கொயர் 4c ஸ்கொயர் c2cங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு சியோட மதிப்பு கேட்டிருக்காங்க. சராசரி மற்றும் பரவற்படி காண்க. சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? சியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே. அப்போ இது ஃபுல்லாமே ஃபர்ஸ்ட் இது எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் எழுதிக்கோங்க. எக்ஸ் எழுதிக்கோங்க 1 2 3 4. எக்ஸுக்கு என்னெல்லாம் மதிப்பு? 5 6 வரைக்கும். சோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. த்ரீ 4 5 6. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? சி ஸ்கொயர் 2c ஸ்கொயர் 3c ஸ்கொயர் 4c ஸ்கொயர் c2c இல்லையா? சோ இதெல்லாம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓட மதிப்பு இல்லைங்களா? ஓகே. நமக்கு ஒரு விஷயம் தெரியும். சமேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1ங்கிற விஷயம் தெரியும் இல்லையா? சோ நமக்கு என்ன தெரியும்? சமேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1ன்னு தெரியும் இல்லைங்களா? ஓகே. சமேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாத்தையும் கூட்டணும்னு அர்த்தம். கூட்டி 1க்கு சமப்படுத்தணும்னு அர்த்தம் இல்லைங்களா? ஓகே. சோ அப்ப சி ஸ்கொயர் பிளஸ் 2c ஸ்கொயர் பிளஸ் 3c ஸ்கொயர் பிளஸ் 4c ஸ்கொயர் பிளஸ் c பிளஸ் 2c ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஓகே. சோ c ஸ்கொயர் பிளஸ் 2c ஸ்கொயர் 3c ஸ்கொயர் 3c ஸ்கொயர் பிளஸ் 3c ஸ்கொயர் 6c ஸ்கொயர் 6c ஸ்கொயர் பிளஸ் 4c ஸ்கொயர் 10c ஸ்கொயர் இல்லையா? சோ 10c ஸ்கொயர் c பிளஸ் 2c 3c. சோ பிளஸ் 3c ஈக்குவல் டு 1. சரிங்களா? ஓகே. சோ இப்போ 10c ஸ்கொயர் பிளஸ் 3c ஈக்குவல் டு 1 கிடைச்சிருக்கு இல்லைங்களா? சோ 10c ஸ்கொயர் பிளஸ் 3c பிளஸ் 1 உள்ள வந்தா மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இப்போ பெருக்குனா -10 வரணும். கூட்டினா +3 வரணும். எப்போ வரும்? 5 2s are 10. பெருக்குனா -10 வரணும். சோ 5 into -2 -10. கூட்டினா 5 - 2 3.
கரெக்டா வருதா? ஓகே, கூட்டினா 3 வரணும். ஸோ இப்போ 5 minus 2 3 வந்துருமா? ஓகே, ஸோ இங்க முன்னாடி என்ன இருக்கு? 10 இருக்கு. ஸோ ரெண்டையும் 10ஆல வகுத்தரலாம். ஓகேவா? ஓகே, ஸோ 5 1s are 5, 5 2s are 10, 2 1s are 2, 2 5s are 10. ஓகேங்களா? அப்ப என்ன கிடைக்கும்? 2c plus 1 ஒன்னு, 5c minus 1 equal to 0 ஒன்னு கிடைக்கும் இல்லைங்களா? புரிஞ்சுதா? ஓகே, ஸோ அப்போ இங்க 10 இருக்கங்காட்டி 10 பண்ணிருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போ 2c plus 1 equal to 0 கொண்டு சமப்படுத்தணும். 5c minus 1 equal to 0 கொண்டு சமப்படுத்திடலாம். ஸோ ரெண்டையும் 0க்கு தனித்தனியா சமப்படுத்திடலாம். 2c plus 1 equal to 0 கொண்டு 5c minus 1 equal to 0 கொண்டு. ஸோ 2c plus 1 அந்த பக்கம் போச்சுன்னா minus 1. ஸோ c equal to minus 1. பெருக்கல்ல இருக்க 2 சைடு வந்தா வகுத்தல்ல வந்துரும். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ 5c minus 1 அங்க போனா plus 1. ஸோ c equal to 1. பெருக்கல்ல இருக்க 5 அந்த சைடு வந்தா வகுத்தல்ல வந்துரும். 1/5. புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஸோ இப்போ இந்த -1/2 இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஏன் எடுத்துக்க மாட்டோம் -1/2னா, ப்ராபபிலிட்டி எப்பவுமே மைனஸ்ல போகாது இல்லையா? ஸோ மைனஸ்ல போகாது. இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கேன்? 1 விட அதிகமாவும் இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஓகே, ஸோ இப்போ இது வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ சாத்தியம் இல்லை. சரிங்களா? சோ நம்ம இதை எடுத்துக்க முடியாது. சரிங்களா? அப்போ சியோட மதிப்பு என்ன? 1/5. ஓகேவா? இப்ப சியோட மதிப்பு கிடைச்சிருச்சா? இப்போ எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னங்கிறது தெளிவா எழுதிடலாமா? சரி வாங்க. சோ இப்போ எக்ஸ் எப்படி இருக்கும்? எக்ஸ் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 அப்படி எழுதிடலாம். 1 2 3 4 5 6. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் சி ஸ்கொயர். சிங்கிறது என்ன? 1/5. அப்ப சி ஸ்கொயர்னா 1/25. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது 2c ஸ்கொயர். 2c ஸ்கொயர்னா 2 into 1/25. ஸோ 2/25. புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஸோ அடுத்தது 3c ஸ்கொயர். சி ஸ்கொயர் வந்து 1/25. அப்ப 3c ஸ்கொயர்னா 3/25. அடுத்தது 4க்கு நேரா என்ன இருக்கு? 4c ஸ்கொயர். c ஸ்கொயர்னா 1/25. அப்ப 4c ஸ்கொயர்னா 4/25. அடுத்தது c. cங்கிறது என்ன? 1/5. அடுத்தது 2c. 2cனா 2 into 1/5. அப்ப 2/5. ஓகேவா? சோ f of x ஃபுல்லா கண்டுபிடிச்சாச்சா? ஓகே, இப்போ f of x கண்டுபிடிச்சாச்சு. summation f of x எப்படி இருக்கும்னு சொல்லிடலாம். summation f of x எப்படி இருக்கும்? இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி எழுதுறது தான் summation f of x. சோ இது வந்து summation f of x. சோ இது எப்படி இருக்கும்? summation f of x 1/20 கீழ பொதுவா 25 எடுத்துக்கோங்க. சரியா? அப்போ இங்க 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, பிரச்சனை இல்ல. இங்க 5 5s are 25. இங்கேயும் 5 டைம்ஸ் பண்ணணும். மேல 5 வந்துரும், கீழ மேலயும் 5 வந்துரும். அப்போ 1 plus 2 3, 3 plus 3 6, 6 plus 4 10, 10 plus 1 11, 11 plus 2 இங்க 1 வரும், 5 வரும்ல. புரியலையா? சோ கீழ 5னா மேலயும் 5ஆல பெருக்கணும்ல. இங்க ஏன்னா 25 LCM எடுத்துக்கோம். இங்க நமக்கு 25 வரணும். சோ அப்ப இத 5ஆல பெருக்கிட்டு இதையும் 5ஆல பெருக்கணும். ஓகேவா? சோ அப்ப இத 5ஆல பெருக்கினா தானே 25 வரும். இத 5ஆல பெருக்கினா தானே 25. அப்ப கீழ எதால பெருக்கணுமோ மேலயும் அதாலே பெருக்கிக்கணும். சரிங்களா? சோ 1 plus 2 3, 3 plus 3 6, 6 plus 4 10, 10 இங்க 1 into 5 5, 10 plus 5 15. இங்க 2 5s are 10, 15 plus 10 25. so 25. 1 third. ஓகேவா? ஓகே, அடுத்தது summation f of x கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா x into f of x. x into f of x. இப்போ x ஐயும் f of x ஐயும் பெருக்கணும். so 1 into 1/25 1/25 தான். அடுத்தது 2 into 2/25 4/25. 3 into 3/25 9/25. 4 into 4/25 16/25. 5 into 1/5 5/5. அடுத்து 6 into
2/5 12/5. புரிஞ்சுதுங்களா? இது டவுட் இருக்கா? ஓகே. இப்போ சமேஷன் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். சமேஷன் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். கீழே எல்சிஎம் 25 எடுத்துக்கலாம். ஸோ இங்க 5 டைம்ஸ், இங்கேயும் 5 டைம்ஸ், மேலேயும் 5 பண்ணிக்கணும். ஸோ 5 பண்ணா இங்க 25 வரும். இங்க பாத்தீங்கன்னா 5 2s are 10, 5 1s are 5, 6 60 வரும். சரிங்களா? இப்போ கூட்டிக்கோங்க, ஈஸியா இருக்கும். 1 plus 4 5, 5 plus 9 5, 1 plus 4 5, 5 plus 9 5 plus 9 14, 14 plus 6 20, 20 plus 10 30, 30 plus 25 55, 55 plus 60 55 plus 60 115 இல்லையா? So 115/25 115/25 புரிஞ்சுதுங்களா? ஓகே. அடுத்தது x square f of x கண்டுபிடிச்சிடலாம். x square f of x. So x square f of x னா x square பண்ணி f of x கூட பெருக்கணும். சரிங்களா? So x square பண்ணி f of x கூட பெருக்கணும். x square பண்ணா 1 square பண்ணா 1 தான். So 1 into 1/25 1/25. 2 square பண்ணா 4, 4 into 2/25 8/25. அடுத்தது 3 square பண்ணா 9, 9 into 3/25 27/25. அடுத்தது 4 ஸ்கொயர் பண்ணா 4 4s 16, 16 into 4 64/25. அடுத்தது 5 ஸ்கொயர் 25, 25 into 1 25/5. 6 ஸ்கொயர் 36, 36 into 2 36 into 2 36 into 2 என்ன கிடைக்குங்க? 72. So 72/5. ஓகேவா? So இதுக்கும் 25 பொதுவா எடுத்துக்கலாம். இது summation x square f of x. இங்க 5 5s are, இங்கயும் 5 5s are. கீழயும் மேலயும் 5 பண்ணணும். 25 into 5 5 5s are 25, 5 2s are 10, 11 12 125. இங்க 5 பண்ணா 5 2s are 10, 5 7s are 35, 36 360 இல்லையா? புரிஞ்சுங்களா? ஓகே. சோ இப்போ ஆட் பண்ணுங்க. 1 plus 8 9. இது நீங்க இப்படியே டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். சோ 9 9 plus 27 64. இது மூணு ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 9 plus 4 13, 13 plus 7 20. So 6 7 8 9 10 108. 108 கூட ஒரு 125 ஒரு 360 ஆட் பண்ணிடலாம். 5 8 314 415 585. So 585/25. புரிஞ்சுதுங்களா? So இது வந்து x square f of x. புரிஞ்சுதா? ஓகே. சோ இப்போ summation x f of x, summation x square f of x கண்டுபிடிச்சாச்சு. ஏன் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ரெண்டாவது क्वेश्चनல சராசரி மற்றும் பரவற்படி கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு பதில் கண்டுபிடிச்சாச்சு. பட் செகண்ட் क्वेश्चनக்கு பாத்தீங்கன்னா சராசரி மற்றும் பரவற்படி கேட்டிருக்காங்க. சோ சராசரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன சூத்திரம்? சராசரி கண்டுபிடிக்கணும்னா summation f of x தான் சராசரி இல்லையா? summation x f of x தான் சராசரி இல்லீங்களா? சராசரிங்கிறது என்ன? summation x f of x இல்லீங்களா? சோ சராசரிய e of x ன்னு சொல்லுவோம், expectation of x ன்னு சொல்லுவோம். e of x ங்கிறது என்ன? summation x f of x, அதுதான் சராசரி. சோ இப்போ எதுக்கு இத கண்டுபிடிச்சோம்னு புரிஞ்சுதுங்களா? இந்த சராசரி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இத கண்டுபிடிச்சோம். இதான் சராசரின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அது என்ன கிடைச்சிருக்கு? 115/25. so which is equal to 115/25. சோ இரண்டையும் வகுத்தா என்ன கிடைக்கும்? சோ 25 115 ஆல வகுங்க. சோ 25 4 times 100 so balance 15 வரும். பாயிண்ட் வச்சுக்கோங்க, 0 ஆட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ 4 times 100 6 times 150 இல்லீங்களா? சோ 4.6 ன்னு வரும். சோ இதுக்கு என்ன பதில் கிடைக்கும்? 4.6 வகுத்தீங்கன்னா. புரிஞ்சுதா? ஓகே. அடுத்தது சராசரி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? சராசரி மற்றும் பரவற்படி கேட்டிருக்காங்க. சோ பரவற்படி அப்படிங்கிறது v of x. பரவற்படி அப்படிங்கிறது என்னங்க? v of x. பரவற்படிங்கிறது v of x. இந்த v of x க்கு ஒரு சூத்திரம் இருக்கு. என்ன அப்படின்னா expectation of x square minus expectation of x the whole square. expectation of x square minus expectation of x the whole square. expectation of x square னா ஒண்ணு இல்ல, x square f of x. புரிஞ்சுதுங்களா? so x square summation x square f of x அவ்வளவுதான். so summation x square f of x minus summation x f of x the
whole square. Other concept. புரிஞ்சுதா? So expectation of x square summation x square f of x னு எழுதிக்கலாம். expectation of x எப்படி எழுதிக்கலாம்? summation x f of x னு எழுதிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஓகே. So summation x square f of x என்ன கிடைச்சிருக்கு? அது பாத்தீங்கன்னா என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா இங்க இருக்கு 585 by 25 னு கிடைச்சிருக்கும் இல்லையா? So 585 by 25 minus summation x f of x அப்படிங்கிறது என்ன? 4.6. So 4.60 whole square. So 25 585 25 ஆல வகுத்துக்கணும். So வகுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 2 times 50 balance 8 5 கீழ. So 25 4 times 100 ஆயிடும். 3 times போட்டுக்கலாம் 75. So balance 10.0 4 times 100. So 23.4. So இது ரெண்டையும் வகுத்தோம்னா 23.4 minus 4.6 ஸ்கொயர் பண்ணோம்னா 4.6 into 4.6. So 6 6 are 36. 6 4s are 24. 24 27. 24 plus 3 27. 4 6 are 24. 4 4s are 16. 17 18. So 6 7 plus 4 11. 8 10 11 2. ரெண்டு டிஜிட் இங்க ஒரு டிஜிட் இங்க ஒரு டிஜிட். சோ ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கோங்க 21.16. புரிஞ்சுதுங்களா? சோ இப்போ 23.40 ல இருந்து 21.16 கழிச்சோம்னா 10 ஆயிடும். இது 3 ஆயிடும். 10 ல 6 போச்சுனா 4, 3 ல 1 போச்சுனா 2, 3 ல 1 போச்சுனா 2, 2 ல 2 போனா 0. இப்போ 2.24. சோ v of x என்னங்க? பரவற்படி 2.24. புரிஞ்சுதுங்களா? சோ இதுல பரவற்படி சராசரி ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. சராசரி 4.6, பரவற்படி வந்து 2.24. சரிங்களா? சோ தனியா எடுத்து எழுதிக்கோங்க. எனவே சராசரி மற்றும் பரவற்படி முறையே 4.6 சராசரி மற்றும் பரவற்படி வந்து 2.24 மற்றும் பரவற்படி 2.24 ஆகும். புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் இருக்கா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி, நல்லா பாத்துருங்க. 5 மதிப்பெண். சரிங்களா? சந்தேகம் இருக்கா? அடுத்த கேள்வி போலாமா? ஓகே. சோ இந்த கேள்வியை ஃபுல்லா தரோவா பார்த்துட்டு அடுத்தது வரணும். சரிங்களா? சோ இதே மாடல்ல கே வச்சு போடுற சம்ஸ் எல்லாம் இருக்கும். இதே அத்தியாயத்துல கே வச்சு போடக்கூடிய சம்ஸ். சோ அந்த சம்ஸ் எல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். சரியா? ஓகே. சோ இந்த क्वेश्चंस ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்பதான் புரியும். ஓகேவா? ஓகே.